திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நேற்று கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டதை படத்தில் காணலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நேற்று நடந்தது. விண்ணதிர்ந்த அரோகரா கோஷத்துடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 2/7/2009 அன்று கும்பாபிஷேகம் நடந்தது. அளவிட முடியாத பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதாவது 7/7/2020 அன்று கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்து பல கோடி ரூபாய் செலவில் மூலவர், சண்முகர், வள்ளி, தெய்வானை, வெங்கடாஜலபதி, நடராஜர், அனைத்து சந்நிதிகளும், விமானங்களும், ராஜகோபுரமும் திருப்பணிகளும் செய்யப்பட்டன. ராஜகோபுரத்தின் மீது 40 அடி உயர வெற்றி வேலும் பொருத்தப்பட்டது. இந்த திருப்பணிகள் மூலம் கோவிலில் புதுப்பொலிவு பெற்று திகழ்கிறது. சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த 1ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இதை 200க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் நடத்தினார்கள். வெங்கடாஜலபதிக்குரிய யாகசாலை பூஜையை பட்டாச்சாரியர் மேற்கொண்டார். 64 ஓதுவார்களுடன் தமிழ் வேதங்களாகிய திருமுறை பாராயணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா, கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் பாராயணம் போன்ற வேதங்கள் ஓதப்பட்டன. மேளதாளங்கள் முழங்க சிகர நிகழ்ச்சியான மகா கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. இதையொட்டி 12ஆம் கால யாகசாலை பூஜையில் அதிகாலை 4:10 மணிக்கு பூர்ணாகுதி, சிறப்பு தீபாராதனை, காலை 4:30 மணிக்கு யாத்ராதானம், கடகம் எழுந்தருளல் நடந்தது. பின்னர் பட்டு வண்ணக்குடை ஏந்தி மூலவர், வள்ளி, தெய்வானை விமானங்களுக்கும் ராஜகோபுரத்திற்கும் போத்திமார்கள் கும்ப கலசங்களை தலையில் சுமந்தபடி மேளதாளம் முழங்க கொண்டு வந்தனர். தொடர்ந்து சண்முகர், கீழகோபுரம், நடராஜர் விமானங்களும் உரிய புனித நீர் கலசங்களை தலையில் சுமந்தபடி மேளதாளம் முழங்க சிவாச்சாரியர் கொண்டு வந்தனர். வெங்கடாஜலபதிக்குரிய புனித நீர் கலசங்களை பட்டாச்சாரியர்கள் கொண்டு வந்தனர். மகா கும்பாபிஷேகம் காலை 6:10 மணிக்கு சூரியன் உதயமானது. 6:21 மணிக்கு சண்முகர் விமானம் அருகே இருந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பச்சை கொடியை அசைத்து மகா கும்பாபிஷேகத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ராஜகோபுரத்தில் இருந்த போத்திமார்கள் கொடியை அசைத்தனர். உடனே ராஜகோபுரம், மூலவர், வள்ளி, தெய்வானை, சண்முகர், நடராஜர், வெங்கடாஜலபதி, கீழகோபுரம் மற்றும் பாரிவார மூர்த்திகளின் விமானங்களுக்கும் புனித நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. விண்ணதிர்ந்த பக்தி கோஷம். ஒரே நேரத்தில் நடந்த இந்த மகா கும்பாபிஷேக காட்சியை கண்ட பக்தர்கள் பக்தி பரவசமடைந்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, வடிவேல் முருகனுக்கு அரோகரா, பாலசுப்பிரமணியனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, சுனாமியை வென்ற சுப்பிரமணியருக்கு அரோகரா என்று விண்ணதிர பக்த கோஷமிட்டனர். அப்போது ஓதுவார் மூர்த்திகள் தமிழ் வேதங்களை ஓதினர். பின்னர் பக்தர்கள் மீது 20 ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. 6:45 மணிக்கு சண்முகர், ஜெயந்திநாதர், நடராஜர், குமரி விடங்க பெருமாள் மற்றும் உள்வெளி பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகமும் சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனையும் நடந்தது. கும்பாபிஷேகத்தை திருப்பரங்குன்றம் ஸ்கந்தகுரு வித்யாலயம் முதல்வர் ராஜபட்டார் என்ற சந்திரசேகர் பட்டார், தூத்துக்குடி ஆளாள சுந்தர வேத சிங்காம வித்யாலயம் முதல்வர் செல்வம் பட்டர் குழுவினர் செய்தனர். 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இருந்தும் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்தும், ஜப்பான் உள்ளிட்ட பிற நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனால் திருச்செந்தூர் நகரமே பக்தர்கள் வெள்ளத்தில் தத்தளித்தது. கடற்கரை, வெளிப்பிரகாரம் மற்றும் அனைத்து வீதிகளிலும் எங்கு பார்த்தாலும் மக்கள் நிறைந்து இருந்தனர். கோவிலை சுற்றி உள்ள வீதிகளில் நுழைய முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு இடங்களில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவில் வளாகத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பக்தர்களை அனுமதிக்காமல் போலீஸ் தடுப்பு கம்பிகள் வைத்து தடுத்தனர். இதனால் பெரும்பாலான பக்தர்கள் கடற்கரையில் குவிந்தனர். அவர்கள் அங்கேயே விடிய விடிய தூங்கினார்கள். அதிகாலையில் கடற்கரையில் இருந்தே கும்பாபிஷேகத்தை பார்த்தனர்.
இதனால் கடற்கரையே தெரியாத அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கடற்கரையில் பக்தர்களுக்கு வெயில் தெரியாத அளவிற்கு ஆங்காங்கே பந்தல்கள் அமைக்கப்பட்டு இருந்தன. கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மயில் இறகால் ஒரு முதியவர் விசிறி மூலம் வீசினார். கும்பாபிஷேகம் 7 மணிக்குள் முடிந்ததால் அனைத்து பக்தர்களும் ஊருக்கு செல்வதற்காக பஸ் நிலையத்திற்கு வந்தனர். இதனால் தற்காலிக பஸ் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. திருச்செந்தூரில் இருந்து நேற்று காலை 10:15 மணிக்கு புறப்பட்ட ரயிலிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி கோவில் முழுவதும் முன்னொலியில் ஜொலித்தன. பக்தர்களின் பாதுகாப்புக்கு கூடுதலாக ட்ரோன்கள் வானில் வட்டம் அடித்தன. கோவில் வளாகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீஸ் கண்காணிப்புக்குள் கொண்டுவரப்பட்டது. பக்தர்கள் கடலில் அதிக தூரம் சென்று நீராடுவதை தடுக்கும் வகையில் கடலில் படகில் இருந்தபடி போலீசார் கண்காணித்தனர். பக்தர்கள் யாகசாலையை சுற்றி பார்த்து யாக குண்டத்தில் இருந்த விபூதியை எடுத்து பூசிக்கொண்டனர். மேலும் பலர் வீட்டுக்கு எடுத்து சென்றனர். அங்கு கட்டப்பட்டிருந்த கரும்பு, பலாப்பழம், அன்னாச்சி பழம், மாம்பழம் உள்ளிட்ட பழங்களை பக்தர்கள் எடுத்துச் சென்றனர். பெரும்பாலான பக்தர்கள் கோவிலை சுற்றி உள்ள உயரமான கட்டிடங்கள், விடுதிகளின் மேல்தளங்களில் இருந்தும் கும்பாபிஷேக விழாவை கண்டு தரிசித்தனர். விழாவில் பங்கேற்ற ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வந்திருந்தனர். குறிப்பாக ஜப்பான் நாட்டிலிருந்து பாலகும்பா குருமணி தலைமையில் 25 பக்தர்கள் குழுவாக வந்து முருகனை தரிசித்தனர். ஒரு வார காலமாகவே பக்தர்கள் திருச்செந்தூரில் முகாமிட்டு இருந்தனர். இதனால் அறநிலையத்துறை விடுதிகள் மற்றும் தனியார் விடுதிகள் நிரம்பி வழிந்தன. தனியார் விடுதிகளில் 3000 தொடங்கி 8000 வரை தங்கும் அறைகளுக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் ஓதுவார்கள் தமிழில் பாடினார்கள். இதில் 3 பெண் ஓதுவார்களும் கலந்து கொண்டு திருப்புகழ் பாடினார்கள். அவர்களுடன் ஒரு சிறுமியும் பாடினார். இது அனைவரையும் கவரும் வண்ணம் இருந்தது. 134 ஓதுவார்கள் 24 மணி நேரமும் தமிழில் முருகனின் பாடல்களை பாடினார்கள். கும்பாபிஷேக விழாவை ஆன்மீக சொற்பொழிவாளர் தேச மங்கையர்க்கரசி தொகுத்து வழங்கினார்.